நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றீங்க அமெரிக்கால இருந்து இப்படிலாம் வந்திருக்குன்னு. ஆனா இந்த குற்றச்சாட்டு அமெரிக்கா சொன்ன குற்றச்சாட்டு எடுத்து நான் படிச்சு பார்த்தேன். அதுல கௌதம் அதானியோ சாகர் அதானியோ இல்ல அந்த அதானி குழும முக்கிய நிர்வாகிகள் பேர் எதுவோ அதுல இல்ல அப்படிங்கிறாரு மூத்த வழக்கறிஞர், பிரபலமான வழக்கறிஞர் முகல் ரோஹத்தி. இல்ல இது வந்து மழுப்பலான பதிலா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு இருக்கு, இந்திய அரசோட நிறுவனம். அது இங்கு வியாபாரங்களில் ஈடுபடும் பொழுது அதற்கும் அது வந்து இவருடைய கிரீன் எனர்ஜியோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அதானியுடைய கிரீன் எனர்ஜி சோலார் எனர்ஜியோட ஒப்பந்தம் இருக்கிறது. அதன் மூலமாகத்தான் இத்தகைய முறைகேடுகள் நடந்திருக்கிறதா தான் குற்றச்சாட்டு இருக்கு. அதுல வந்து சாகர் அதானியா இருக்கலாம், கௌதம் அதானியா இருக்கலாம், ஆனா எந்த அதானியாக இருந்தாலும் இவர்களுடைய உறவினர்களாக இருக்கலாம். ஆனால் இவருடைய குழுமம் தான், அது வந்து அதானியுடைய குழுமம் தான். நீங்க அவங்க 7-8 துணை நிறுவனங்கள் வச்சிருக்கலாம், ஆனா நிறுவனம் என்பது அதானியுடைய நிறுவனம் தான். அது வந்து தவறு செய்தால் மட்டும் அது என்னுடைய நிறுவனம் இல்லை, ஆனால் நல்ல அதிகமாக லாபம் ஈட்டியது என்றால் என்னுடைய நிறுவனம் என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் அவருடைய நிறுவனம் தான். எதுவாக இருந்தாலும் எங்களுடைய கேள்வி என்னவென்று சொன்ன, இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு சிறிய நாடு கென்யா, அவங்க வந்து 2 ப்ராஜெக்டை ரத்து பண்ணியிருக்காங்க. அதானிக்கு ஏற்கனவே அலாட் பண்ண ப்ராஜெக்டை ரத்து பண்ணியிருக்காங்க. அவர் அதுவும் மோடி சென்று, மோடி முதலமைச்சராக இருந்த பொழுது ரெக்கமெண்ட் பண்ணதுன்னு சொல்றாரு. அவர் அங்க இருந்த கென்யாவின் முன்னாள் அதிபர் சொல்றது, பிரதமர் சொல்றது என்ன சொல்றாருன்னா, மோடி முதலமைச்சராக இருந்த பொழுது இந்த ப்ராஜெக்டை அதானிக்கு கொடுங்கள் என்று ரெக்கமெண்ட் செய்தார் என்று சொல்கிறார். ஆக முதலமைச்சராக இருந்த பொழுதிலிருந்தே அதானிக்கும் மோடிக்குமான தொடர்புகள் தொடர்கின்றன, அவர்களுடைய வணிக தொடர்புகள் தொடர்கின்றனன்றதுதான் இங்க முக்கியம். அந்த தொடர்புகளை இன்றைக்கு கென்யா பாத்தீங்கன்னா அதை அம்பலப்படுத்தினதோடு மட்டுமில்லாம அவர்களுக்கு அலாட் பண்ண ப்ராஜெக்டை ரத்து பண்ணியிருக்காங்க. ஆனா இந்தியா மட்டும் அதில் ஒரு விசாரணைக்கு கூட தயங்குவது ஏன் என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. ஒரு விசாரணை வைங்க, ஒரு நியாயமான விசாரணை, ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி விசாரணை வைங்க. அதில் யார் தவறு செய்திருந்தாலும், ஈவன் தமிழக அரசு தவறு செய்திருந்தாலும் அதை நடவடிக்கை எடுங்க. யார் இல்ல வேண்டாம்னு சொல்றது? நீங்க தான் எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கிறீங்களே. இடி, இன்கம் டாக்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலயும் பாயுதே. நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்க கூடாது?